சிந்துவும் அன்னபூர்ணியும் பிரிஞ்சிருக்காங்க. அதனால நாம சிந்து கிட்ட இருந்து சிவாவை ஈஸியா பிரிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா அது அவ்வளவு சாதாரணமா நடக்கல. சிந்துவ அன்னபூர்ணி மருமகளா ஏத்துக்கலனாலும் அவளை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா அது அன்னபூர்ணிக்கு பொறுக்கவே மாட்டேங்குது. அப்ப அவ சிந்துவை வெறுக்கலன்னு தானே அர்த்தம். சிந்து பொய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற கோபம் மட்டும்தான் அன்னபூர்ணி கிட்ட இருக்கு. மத்தபடி அவளுக்கு உன்னை ஏத்துக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. இனிமேதான் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஜாக்கிரதையா பார்த்து எடுத்து வைக்கணும். அப்பா, இனிமே சிவா என்ன ஏத்துக்க போறதும் இல்ல, அன்னபூர்ணி என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதும் இல்ல. எனக்கு அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு கிடைக்காத சிவா யாருக்குமே கிடைக்க கூடாதுப்பா. அந்த சிந்து பொய் சொல்லி என்கிட்ட இருந்து சிவாவை பிரிச்சு அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவன் கூட வாழவே கூடாதுப்பா. அதே மாதிரி அந்த அன்னபூரணி என் மேல கை வச்சிருக்கா. அதுக்கு வாழ்நாள் முழுக்க அவ கஷ்டப்படுற மாதிரி நீங்க ஏதாவது செய்யணும்பா. ஏண்டா இவ மேல கைய வச்சோன்னு அவ ஒவ்வொரு நாளும் துடிக்கணும்பா. உனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அதே நெருப்பு தான் எனக்குள்ளே எரிஞ்சுகிட்டு இருக்கு ஸ்னேகா. ஸ்னேகா, நான் ஏன் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன்னு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அன்னபூரணி மனசு மாறி உன்னை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு பொறுமையா இருந்தேன். ஆனா இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு ஸ்னேகா, அந்த அன்னபூரணி எப்பவும் உன்னை ஏத்துக்க போறது இல்ல. அந்த சிவாவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இதுக்கப்புறம் அவங்கள நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேம்மா. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பேன் ஸ்னேகா. உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு முக்கியமான காரணமான அந்த சிந்துவை நான் சும்மா விடமாட்டேன் ஸ்னேகா. ஸ்னேகா, இனிமே நம்ம டர்ன் தான். என் ருத்ர தாண்டவத்தை இனிமேதான் நீ பார்க்க போற. என்ன பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல அவங்க வாழவே முடியாது ஸ்னேகா. அவங்க குடும்பத்தை சில்லு சில்லா செதச்சு இந்த ஊரை விட்டே அவங்க எல்லாரையும் ஓட வைக்கிறனா இல்லையான்னு பாரு ஸ்னேகா. இது நடக்கும் ஸ்னேகா. இனிமே இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. இனிமே அவங்க பட போற கஷ்டத்தை மட்டும் பொறுமையா வேடிக்கை பாரு. ஓகே டாட். பைரவி, என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆறுமுகம் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா அவர் மேல வீண் பழி போட்டு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் பெரிய அவமானத்தை தேடி தந்துட்டேன். நான் சொன்ன பொய்ய இந்த ஊர் உலகமே நம்பிச்சு. ஆனா நீங்க மட்டும் நம்பவே இல்ல. கடைசி வரைக்கும் ஆறுமுகம் தப்பு பண்ணிருக்க மாட்டார்னு உறுதியா நின்னீங்க. அதே மாதிரி கோர்ட்ல அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சிங்க. ஆறுமுகத்து மேல நான் வேணும்னு பழி போடல. அவரு ரொம்ப நல்லவரு, எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. அப்படிப்பட்டவர் மேல எனக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. அதனாலதான் மது மயக்கத்துல இருந்தவர ரோட்ல விட முடியாம என் வீட்லயே தங்கிக்க சொன்னேன். ஆனா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சஞ்சய் அது அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. சஞ்சய்க்கு ஆறுமுகத்தை பிடிக்காது போல. அதனாலதான் என்கிட்ட ஆறுமுகம் தப்பா நடந்துகிட்டதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூடன்னு என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு நான் ஒத்துக்கல. ஆறுமுகம் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு, அவர் மேல நான் இப்படி ஒரு பழிய போட முடியாதுன்னு சொன்னேன். ஆனா சஞ்சய் அதை ஏத்துக்கல. ஆறுமுகம் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா
உன் மேல இருக்க பழைய சாராயம் கேஸெல்லாம் எடுத்து மறுபடியும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னாரு. எங்க சஞ்சய் மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரோன்னு பயந்துதான் ஆறுமுகம் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு நான் போய் புகார் கொடுத்தேன். மத்தபடி ஆறுமுகத்து மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சஞ்சய்க்கு தான் அவரை பிடிக்கல. அதனாலதான் அவர் என்ன வச்சு பழி வாங்கிட்டாரு. நீ என்ன சொல்ற? சஞ்சய் ஆறுமுகம் உன்கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரா? ஆமா பைரவி. இப்படிலாம் என்கிட்ட வந்து சொல்ல சொன்னது யாரு? ஆறுமுகமா? சொல்லு. ஆறுமுகம் தானே உன்கிட்ட பணத்தை கொடுத்து சஞ்சய் மேல பழி வர மாதிரி இப்படிலாம் போய் சொல்லுன்னு சொன்னாரு. ஐயோ, ஆறுமுகம் அப்படிலாம் சொல்லல. பைரவி, ஆறுமுகத்தை பார்த்தே நான் பல மாசம் ஆகுது. அவர்கிட்ட நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு கிடந்து தவிக்குது. ஆனா நேர்ல வந்து அவர் முகத்தை பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் உங்களை இங்க பார்த்ததும் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி என்ன மன்னிச்சிட சொல்லுங்க. இங்க பாரு, நீ ஆறுமுகம் சொல்லி சஞ்சய் மேல இப்படி ஒரு பழியை போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சஞ்சய் என்னோட ஃப்ரெண்டு. அவன் என்கிட்ட பழகிறது ஆறுமுகத்துக்கு பிடிக்கல. என்னையும் சஞ்சயும் பிரிக்கிறதுக்காக ஆறுமுகம் இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பைரவி, நான் மறுபடியும் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஆறுமுகம் தங்கம் மாதிரி. அவரை சந்தேகப்படாதீங்க. நான் சொல்றதெல்லாம் சத்தியம். சஞ்சய் தான் என்கிட்ட ஆறுமுகத்து மேல பொய் புகார் கொடுக்க சொன்னாரு. நானும் சஞ்சய் மிரட்டலுக்கு பயந்து ஆறுமுகத்து மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சிட்டேன். ஆறுமுகத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதை மட்டும் சொல்லுங்க. மத்தபடி இந்த விஷயத்துல ஆறுமுகத்து மேல சந்தேகப்படாதீங்க. நான் கிளம்புறேன். ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? இல்ல, இது கணக்கு வழக்கு பார்க்கலான்னு வந்தேன். உன் சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு உன் ரூமுக்கு போ. ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டீங்க. ஒரு முக்கியமான நோட்டு மட்டும் இங்க இருந்துச்சு. அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் எடுத்துட்டல்ல, எடுத்து காலி பண்ணு. ம். ஒரு நிமிஷம். நீ பண்ண எல்லா ஃப்ராடு தனத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இப்போ உன்னை நல்லவன்னு காட்டிக்க ட்ரை பண்றியா? வர வழியில வள்ளியை பார்த்தேன். அவ புதுசா கதையெல்லாம் சொல்றா. நீ ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றா. ரோட்ல போற வரவெல்லாம் உன்னை நல்லவன் சொன்னா நான் நம்பிடுவேனா? இன்னொரு காமெடி வேற பண்ணா. சஞ்சய் தான் பணம் கொடுத்து அந்த வள்ளிய உன் மேல பொய் புகார் கொடுக்க சொன்னானா. சஞ்சய் மேல எனக்கு கோவம் வரணும், அதனால வள்ளி கிட்ட பணம் கொடுத்து இப்படிலாம் சொல்லிருக்க, அப்படிதானே? இல்ல பைரவி, அந்த சஞ்சய் தான் பணம் கொடுத்து வள்ளிய பொய் சொல்ல சொன்னது. நீ வாய மூடு. சஞ்சய் என் ஃப்ரெண்டு, அவனை பத்தி எனக்கு தெரியும். நீ வேணா இப்படிலாம் பண்ணுவ, ஆனா அவன் உயிரே போனாலும் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யவே மாட்டான். இங்க பாரு, நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அந்த சஞ்சய் எல்லாம் நல்லவன் சொல்லாத. அவன் உலக மகா ஃப்ராடு. உன்னை நல்லவன் மாதிரி நடிச்சு அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் அவனோட சுயரூபம் உனக்கு தெரியும். அப்ப நீ என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவ. நான் சஞ்சயை சந்தேகப்படுவேன்னு நினைக்கிறியா? சத்தியமா நான் சந்தேகப்பட மாட்டேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் அவன் ஒருத்தன்தான். அவன் ஒரு ஃப்ரெண்டா என் பக்கத்துல இருந்தாலே நான் நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன். அவன் எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட். ஒண்ணும் அதெல்லாம் கிடையாது. நான் ஜெயிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா நீ, நான் அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடாதுன்னு நான் விளைய வச்ச கரும்பு காட்ட மாடுங்களை மேய விட்டு எல்லாத்தையும் அழிச்சவன் நீ. நீ எல்லாம் சஞ்சயை பத்தி பேசுறதுக்கு கூட தகுதியே இல்லாதவன். நான் சொல்றேன்ல, முதல்ல இங்கிருந்து போ. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் எதுவும் செய்யாத. இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் நீங்க நிம்மதியா இருக்க விடு. நீ கிளம்பி இங்கிருந்து முதல்ல.
விறகெல்லாம் ஈரமா இருக்கு போல. அதே நெருப்பு பத்தாம புகைஞ்சுகிட்டே இருக்கு. காஞ்ச விறகெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும். போய் எடுத்துட்டு வரலாம். ஐயோ! கருந்தேல் கொட்டிடுச்சு. ரொம்ப வலிக்குது. ஐயோ! டாக்டர் கிட்ட சொல்லுவோம். டாக்டர். ஐயோ! டாக்டர். 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 டாக்டர் வீட்ல இல்லையோ? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாலோ? போன் பண்ணி சொல்லு. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. சிந்து எதுக்கு கால் பண்றா? அச்சோ! டாக்டர் போனை எடுக்க மாட்றாங்களே. கை வேற வீங்கிட்டே போகுது. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கங்க. ஆ. இது ஒரு வாரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடணும். சரி எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வாரத்துல எல்லாமே சரியாயிடும். சரிங்க டாக்டர். இந்தாங்க. சிந்து ஏன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? சொல்லு சிந்து. டாக்டர், டாக்டர், பின்னாடி விறகு எடுத்துட்டு இருந்தேன். அப்போ என் கை விரல்ல கருந்தேல் கொட்டிடுச்சு டாக்டர். என்னது, தேல் கொட்டிடுச்சா? ஆமா டாக்டர். பொய் சொல்லாத சிந்து. என்ன உடனே வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக தான் தேல் கொட்டிருச்சுன்னு சொல்ற. ஐயோ இல்ல டாக்டர், நிஜமாவே கருந்தேல் கொட்டிடுச்சு. ஆமா ஆமா, கருந்தேல் உன்னை தேடி வந்து கொட்டுது. நீ அதை கடிக்காம இருந்தா சரிதான். நீ சொல்ற பொய்ய பழைய சிவாவா இருந்தா நம்புவான். இந்த சிவா நம்ப மாட்டான். கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்காது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், போன வை. டாக்டர், ஐயோ வலிக்குது. ஐயோ. டாக்டர், பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உட்காருங்க. கொடுங்க. டாக்டர் போய் நினைக்கிறாளே, என்ன பண்றது? பைரவி கிட்ட சொல்லலாம். பைரவி, பைரவி, பைரவி எங்க காணோம்? ஐயோ. ஐயோ. பைரவி நம்பர் வேற போக மாட்டேங்குது.
கொட்டின விஷயத்த அத்தை கிட்டயாவது சொல்லலாம். அத்தை, என்ன விஷயம்? வீட்டுக்கு பின்னாடி விறகு எடுத்துட்டு இருந்தப்போ கையில என்ன சொல்லுங்கண்ணே. அம்மா, அடுத்த வாரம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணுமா? உங்க தலைமையில தான் நடத்த போறோம். நான் தலைமை தாங்கணுமா? அதெல்லாம் வேண்டாண்ணே. பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தலைமையில கும்பாபிஷேகம் நடத்துங்க, அதுதான் சரி. இல்லம்மா, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். அத்தை, அத்தை, அத்தை கிட்ட சொல்லான்னு பார்த்தா அத்தையே போன் எடுத்துட்டு போயிட்டாளே. வலி தாங்க முடியலையே, என்ன பண்றது? சரி, டாக்டருக்கு போன் பண்ணலாம். ஐயோ, வலி தாங்க முடியலையே. பாத்து பாத்து, இவ அடங்க மாட்டா. சைலண்ட்ல போட்டுடலாம். சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். போ. சரிங்க டாக்டர். போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. டாக்டர் போன் எடுக்க மாட்டாளே. போன் எடுக்கல. வீடியோ கால் பண்ணலாம். விரல வீங்கிருச்சு. வீடியோல விரல காட்டினா கண்டிப்பா நம்புவாங்க. ஃபோன் பண்ணா எடுக்கலன்னு வீடியோ கால்ல வரியா? டாக்டர், சாரி டாக்டர், உன்னை தொந்தரவு பண்றேன்னா? நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற சிந்து. பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு. டாக்டர், தேள் கொட்டினது ரொம்ப வலிக்குது டாக்டர். கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஏய், என்ன எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல டாக்டர், நான் பொய்யெல்லாம் சொல்லல. நிஜமாவே தேள் கொட்டிடுச்சு டாக்டர். இந்த மாதிரி எத்தனை தடவை என்கிட்ட போய் சொல்லுவ? ஒரு தடவை பாம்பு கடிச்சிருச்சுன்னு தோட்டத்துக்கு வர சொன்னேன். ஒரு தடவை குழந்தை கொட்டிடுச்சுன்னு வர சொன்னேன். ஒரு தடவை ஷாக் அடிச்சிருச்சு, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொன்னேன். இப்படி எத்தனை தடவை என்ன போய் சொல்லி வர வச்சிருக்க? இப்போ தேள் கொட்டிடுச்சுன்னு வர சொல்றியா? இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க சிந்து. இப்ப என்னால வர முடியாது. எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம். இப்ப நீ போன வை. டாக்டர், ஐயோ, டாக்டர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து தேள் கொட்டின இடத்துல வைப்போம். வலிக்குது.